26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே பாருங்க, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய என்னமா வாஞ்சிக்கிறேன். உம்முடைய மகிமை தங்கியிருக்காரு. அவன் நம்மளோட இருக்க. நம்ம விளையாடணும், சிரிக்கணும், ஜோக் பண்ணணும், என்ன வேணா செய்யலாம். அதை கர்த்தர் வேற யாரும் இருக்க மாட்டார். என்னை பார்த்து துக்கமாக இருந்தால் தான், ஓ முஞ்ச பார்த்து துக்கமாக இருந்தால் தான் துக்கம். அப்போ உன்னைக்கிட்ட ஜாலியாக எல்லாத்தோட என்ன செய்யலாம், பேசலாம். அதை கர்த்தர் வரவேற்கிறார். அப்போ உன் இறுதியும் எப்பயுமே சந்தோஷமா இருந்தா உன் இறுதியும் சமாதானமா இருக்கும். அப்ப உங்க பிரசனத்தை வாங்கிக்க விரும்புகிறேன். என்னவா? உங்க பிரசனத்தை வாங்க விரும்புகிறேன். அவருடைய பிரசனத்தை வாங்கிட்டு உம்முன்னு என்னமோ நம்ம முகத்துல தான் தீ பிடிச்சி எரிஞ்சு கண்ணகரேன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தா இருக்கக்கூடாதான். ஒருத்தரை பார்த்தா சிரிக்கணும், ஒருத்தரை பார்த்தா சந்தோஷமா இருக்கணும். நம்ம இறுதியும் பூரித்து கொண்டே இருக்கும், நம்ம இறுதியும் ஜோம் பண்ணி கொண்டே இருக்கும், நம்ம இறுதியும் பாட்டு படிச்சு கொண்டே இருக்கும். ஆமென். அப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னா, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது அவருடைய பிரசனத்தை நான் வாங்கிக்கிறேன், மறுபடி வாங்கிக்கிறேன். புரியுதா? மறுபடி வாங்கிக்கிறேன். இப்போ மறுபடி நான் கோபப்பட்டு கொண்டே இருந்தேன்னா எனக்குள்ள இருக்க பிரசனம், எனக்குள்ள இருக்க அபிஷேகம், எனக்குள்ள இருக்க வல்லமை எல்லாம் என்ன செய்யும், முறித்தெடுத்துவார். ஆண்டவர் இல்லாம ஆக்கி விடுவார். அப்ப அந்த பிரசனத்துக்களாக நம்ம என்ன செய்யணும், ஊடு உருவி செல்ல வேண்டும். அவருடைய பிரசனத்தில் இழந்துடக்கூடாது. காசு இழந்துட்டு போயிடலாம், சொத்தை இழந்துட்டு போகலாம். இப்போ இது முட்டையை நான் இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னு கேட்டா, இதை இழந்தனா எனக்கு தேவன் எங்கேயோ ரெட்டிப்பா வச்சிருக்காராம். புரியுதா உங்களுக்கு? இதே போல 4 மடங்கு கொடுப்பாராம். அப்ப நம்ம சின்னதை இழக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா தேவன் பெருக பண்றாரு பாருங்க, நம்ம எல்லைகளை விசாலப்படுத்துறாரு பாருங்க, நம்ம இன்னொரு வீட்டில இருந்து நம்ம வாழ்க்கையை விசாலப்படுத்துறாரு பாருங்க, நம்ம இடங்களை எல்லைகளை விரிவுபடுத்துறாரு பாருங்க. நமக்கு சோதரம் கால் வைக்க முடியாம ஒருவேளை நம்ம வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு தேசமே நம்ம இடத்துல ஊரே கால் வைக்கிற அளவு நமக்கு ஒரு சொத்தை கொடுத்துருக்கிறாருன்னா பெருகப்படுறாரு. அவருடைய பிரசனத்தை வாங்கணும். அவருடைய பிரசனத்தை வாங்காம அது என்ன செய்யாது, யாருக்குமே கிடைக்க போறது இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா,